கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானை அடைவது பாக்கியம், ரமதானை அடைவது கண்ணியம், ரமதானை அடைவது அல்லாஹ்வின் அருள். யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். யார் வீணடித்தார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும், அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள். யார் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது. ரமதான் இபாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம். இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நம்முடைய ரமதான்ல அந்த டைம் டேபிள் கொஞ்சம் போட்டு பாருங்களேன், எல்லாரும் போட்டு பாருங்களேன். சஹர்ல எழுந்திருப்போம், சஹர் கடைசி நேரத்தில் எழுந்திருக்கிற சுண்ணாவும் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம். எழுந்து சஹர்ல என்ன செய்வோம்? முஃமின்கள் என்ன செய்வாங்க? சஹர்ல என்ன செய்வாங்க? அபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், பாவ மன்னிப்பை தேடுவார்கள் சஹருடைய நேரத்தில். நம்ம சஹர்ல டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம், கேள்வி பதில் நிகழ்ச்சி, வினாடி வினா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த சமூகத்தை சீர்படுத்துவானாக. ரமதானுடைய சஹர் பாவ மன்னிப்பிற்காக. எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை முஃமின் அதற்காக ஒதுக்க வேண்டும். தொழுகை அதற்குரிய நேரம், சஹர் இதற்கான நேரம். அதுக்கப்புறம் ஃபஜ்ருக்கு அப்புறம் ஒரு தூக்கம் தூங்குவோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது. எத்தனை மணி வரை தூங்குவோம்? ஆஃபீஸ் இருந்தால் அந்த நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இல்லைன்னு சொன்னா லுகர் வக்து வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க. இல்லையா? லுகர்ல எழுந்திருப்போம், கொஞ்சம் குர்ஆன் ஓதுவோம், கொஞ்சம் அசதியா இருக்கும், மறுபடியும் தூங்குவோம். அசர் வக்து வரும், இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம், இஃப்தார் திறந்துடும். அவ்வளவுதான் ரமதான். இது நோன்பா? இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது? இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது?